ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகி அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த கொலைக்கு சதித்திட்டம் தீட்டியதாக அவரது தந்தையும் ரவுடியுமான நாகேந்திரன் கைது செய்யப்பட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் அவரது வீட்டின் அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி புன்னை பாலு, வழக்கறிஞர் அருள் உள்ளிட்ட 23 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளனர். இதில் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான திருவேங்கடம் போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் தொடர்புடையவர்களை தொடர்ந்து கைது செய்து வரும் போலீசார் இச்சம்பவத்தின் முக்கிய குற்றவாளிகளான புன்னை பாலு, அருள், ராமு, ஹரிதரன், சிவசக்தி ஆகியோரை 2 முறைக்கு மேலாக காவலில் எடுத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அதேபோன்று இன்று வடசென்னை மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட வழக்கறிஞர் பால் கனகராஜுடன் சுமார் 6 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு சதித்திட்டம் தீட்டியதாக ரவுடி நாகேந்திரன் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் ரவுடியும் இவரது மகனும் முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகியுமான வழக்கறிஞர் அஸ்வத்தாமனை போலீசார் கைது செய்தனர். இன்று நாகேந்திரனை கைது செய்வதற்கான ஆணை வேலூர் மத்திய சிறை அதிகாரிகளிடம் வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இவரது மகன் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது நாகேந்திரனும் கைது செய்யப்பட்டிருப்பது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.